ஃப்ரெண்ட்ஸ். சத்தியமாக அழுவது, சத்தியமாக இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நினச்சிட்டு வந்தோம். ரொம்ப நாளாக 2 பேரையும் ஒழிக்கிறதுக்கு எவ்வளோ பாடு. ரொம்ப நாள் எவனாவத்த வருவானா, ஒழிப்பானா, இது பண்ணுவானா நினச்சிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். சத்தியமாக அப்படியே 2 நாள் ஆச்சு. நேற்று ஒரு நாள், இன்றைக்கி ஒரு நாள். இன்னமும் அந்த தாக்கம் ஜெயிச்சதுடைய சந்தோஷம் ஆனந்த கண்ணீராக வருது பஸ். சத்தியமாக எவனாலையும் முடிஞ்சிருக்காது. இவனுங்களை ஒழிக்கிறதுக்கு விஜயை தவிர வேறு எவனாலும் முடிஞ்சிருக்காது. அது எப்படியோ ஒன்று வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சத்தியமாக என்ன ஒன்று மெஜாரிட்டி தான் கிடைக்காம போயிடுச்சு. அதுக்கு தான் கொஞ்சம் விளையாடப்பட்டுனுக்கிறோம். அதுவும் கிடச்சிரும். நாளைக்கு ஆட்சி அமைக்க போகிறாரு. ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். சத்தியமாக இந்த சந்தோஷத்தை அப்படியே உள்ளுக்குள்ளேயே கொண்டாடிக்கிட்டே இருக்கிறனாலாம் ஐயோ சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெற்றியை நம்மளே எதிர்பார்க்கல. சத்தியமாக மக்களுக்கு கோடான கோடி நன்றி. சத்தியமாக கோடான நன்றி. இந்த நாடு சத்தியமாக இதுக்கு மேலே மட்டும் தமிழ்நாட முடியும் நிலமை மட்டும் 5 வருஷத்தில் என்னென்ன பண்ணால் மட்டும் பாருங்க. அந்தளவுக்கு பண்ண போகிறாரு. இவனை அலற போகிறாங்க. அடுத்த வருஷம், அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறமா விஜய் தான். அதுக்கு அடுத்த வருஷம் விஜய் தான். கண்டிப்பாக இது நடக்கும். ஏன்னா அது மாதிரி மக்கள் நம்மளை ஓட்டு போட்டுக்கிறதுக்கு சூப்பராக இறங்கி பண்ணுவாங்க. என்ன ஒன்று சின்ன குறை மெஜாரிட்டி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் இறங்கி சூப்பராக தைரியமாக இறங்கி பண்ணிக்கலாம், கெத்தாக பண்ணிக்கலாம். இப்போ அவங்க கூட்டணி தயவோடு பண்ண போகிறோம். அவங்களும் அமைச்சர் பதவி கொடுக்கும்போது அமைதிடுவாங்க. நம்ம கூட தான் ஜாயின் பண்ணுவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஜய் அண்ணன் சொன்ன மாதிரி நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவருக்கு மட்டும் இல்லை, கட்சிக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கு நல்லா இருந்துச்சு. இவனுங்களை ஒழிக்கணும் நினச்சிட்டு உள்ளுக்குள்ளே அத்தனை பேருக்கு அவ்வளோ ஏக்கம் இருந்துச்சு. இன்றைக்கி நிறைவேறிச்சு ஃப்ரெண்ட்ஸ். சத்தியமாக இதுக்கு மேலே தமிழ்நாட்டுக்கு நல்ல காலம் தான்.